பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அல்லேலூயா ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தினுடைய அதே வேத பகுதியில் 2வது பகுதியை பார்க்க போகிறோம். உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அல்லேலூயா, உன்னை ஆசீர்வதிப்பென சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னாரே. அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருந்து மீதி காரியங்களை பார்க்க மாட்டாரா? எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்ப்பார். ஆதி முதல் அந்த வரையில் உள்ள காரியங்களை, முன் அல்லேலூயா துவக்கம் முதல் முடிவு வரை உள்ள காரியங்களை கர்த்தர் பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை ஆசீர்வதித்து, அல்லேலூயா, உன்னை ஆசீர்வதித்து, அல்லேலூயா, ஆசீர்வதித்து என்று சொன்னாரே. ஆசீர்வாதம் வேற, அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது அதை அல்லேலூயா பிளஸ் வாதம், அல்லேலூயா. அவரை அண்டே அவரை நம்பி நிற்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம், அவரை விட்டு விலகி போகிறவர்களுக்கு வாதம். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி நிற்கிறவர்களுக்கு ரெண்டும் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம், ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் 7 ஆசீர்வாதங்களை ஒரே நேரத்தில் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்திலே தான் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வேத பகுதியை பார்க்கப்படும்போது அவர் சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அல்லேலூயா, உன்னை பெரிய ஜாதியாக்கி, 1, 2 உன்னை ஆசீர்வதித்து, 3 உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாயிருப்பா, 5 உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பே, 6 உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பே, 7 பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், பெரிய ஜாதியாய் மாற்றினார், நமக்கு தெரியும். அல்லேலூயா. அவருடைய பெயரையும் பெருமைப்படுத்தினார். இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் நல்ல முதன்மையான இடத்துல வர வேண்டும் என்று முயற்சி பண்ணேன், ஆனால் அங்கே இருந்த ஒரு நபர் எனக்கு அல்ல மைனஸ் மார்க் போட்டுட்டாரு, அங்கே இருந்த நபர் என்ன கவனிக்க இன்னொரு நபரை கவனிச்சாரு, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த தெய்வம் அப்படியல்ல. அல்லேலூயா. அவருக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவரவருடைய பெயரையும் பெருமைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அவனை பெருமைப்படுத்தினார், அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர்களுக்கு டபுள் ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், சபிக்கிறவங்களுக்கு டபுள் சாபம். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னான். அப்போ தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் அவர் விசுவாசிகளுக்கு தகப்பனாய் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில அந்த சொன்ன வார்த்தை சொன்ன உடனே நிறைவேறிச்சா? அல்லேலூயா. சொன்ன உடனே நிறைவேறவில்லை, ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சில காலங்கள் சில காரியங்களுக்காய் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் கழுகளை போல செட்டைகளை அடித்து உயரை எழுப்புவார்கள், ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இன்னொரு இடத்துல போய் காத்திருந்தோமானால் அது நமக்கு பலனற்றதாய் காணப்படும். ஆனால் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்தோமானால் அது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அவர் கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாரு, பார்த்துக்கிடுங்க. அவருடைய கரத்தையோ அவருடைய வார்த்தையோ எவரும் தடுக்கவே முடியாது. அவர் ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் நினைக்கணும், கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பா. ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பா, லேவி குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நற்புத்தி உண்டு, அவர்களுக்கு இடரல் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவரை அல்லேலூயா நம்பி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக அல்லேலூயா வந்த உடனே ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போகலான்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. காத்திருக்க வேண்டும். எல்லாருக்கும்
உடனே உடனே நன்மைகள் கிடைத்து அதுக்கு வேல்யூஃபுல் இருக்காது பாருங்க. அந்த நன்மை காத்திருந்து கிடைச்சா காலத்தால மறக்காது பாருங்க. ஹல்லேலூயா. காத்திருக்கிறதற்கு பலன் உண்டு, காத்திருக்கிறதுக்கு பிரயோஜனம் உண்டு, காத்திருக்கிறதுக்கு அல்லையே மிகுந்த மேன்மை உண்டு. அல்லேலூயா. இல்லை சொல்லுவாங்கல்ல, லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்டாக இருக்கும் சொல்லி. அப்படிதான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் தரக்கூடிய வெகுமானங்கள், ஆண்டவர் தரக்கூடிய நன்மைகள் மிகுந்த மேன்மை உள்ளது. அல்லேலூயா. அங்கே பார்க்கப்படும் போது ஸ்தோத்திரம், ஆண்டவர், நான் எப்பவுமே சொல்றேன் இல்லையா, ஆண்டவர் ஒரு நன்மையை தரணும்னா கண்டிஷன் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம ப்ரோக்ராம் அல்லது கம்ப்யூட்டர் படிச்சவங்க இருப்பீங்க. நானும் கம்ப்யூட்டர் செக்ஷன் முடிச்சிருக்கிறேன் 2 ஆண்டுகள். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் படிக்கும் போது நம்ம ப்ரோக்ராம் செய்கிறோம்னா அதில் இஃப் எல்ஸ் அதை நம்ம கரெக்டாக அப்பப்போ வரும். கரெக்டாக செஞ்சு வந்தால் தான் அதனுடைய ப்ரோக்ராமில் ஆன்சர் கிடைக்கும். அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் நமக்கு சில இஃப் எல்ஸ் வைத்திருக்கிறார், சில கண்டிஷன்களை வைத்திருக்கிறார். அவைகளின் படி நாம் காத்து இருக்கும் போது அவர் நமக்கு சொன்ன நல் வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட கீழே விழுந்து போக விடமாட்டார் தேவச்சனமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம். அங்கே பார்க்கப்படும் போது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் வரும்போது 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிற தெய்வம் ஈசாக்கோடு பேசுகிறார். அவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஈசாக்கோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த தேசத்துல என்ன செய்? வாசம் பண்ணு. அன்பு தேவ ஜனமே, வீட்டுக்குள்ளே பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்கிற இடங்கள்ல பிரச்சனை, அந்த இடத்தை விட்டு மாறி போகணும்னு நினைக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயும் போகாத, நீ அதே இடத்துல இரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பலமுள்ள கரங்களுக்குள் அடங்கியிரு, ஏற்ற காலத்துல நான் உன்னை உயர்த்துவேன் சொல்லி இருக்கிறார் இல்லையா? நீ பிரச்சனைய அனுபவிக்கிற அதே இடத்துல பொறாமை கொள்ளுகிற அளவுல கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் உறவையும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? கீழ்ப்படிந்தான். அவர் சொன்னாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். உன் தந்தைக்கு அல்லேலூயா என்ன வாக்குத்தத்தத்தை வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாரோ அது உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் 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 என் தேவன் நிறைவேற்றுவார். உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் சொன்னார், அல்லேலூயா, ஆபிரகாம் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொட்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அல்லேலூயா ஈசாக்குக்கு தரிசனமாகி ஆபிரகாமுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அல்லேலூயா மறந்து போகிற தெய்வம் அல்ல. மனிதனிடத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால் மனிதன் மறந்து போவான். கர்த்தரிடத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால் அவர் அதை நினைத்தருளுகிற தெய்வம். அல்லேலூயா. ஆனால் உடனே ஈசாக்கு என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே குடியிருந்தான். அல்லேலூயா. அந்த தேசத்திலே வாசம் பண்ணினான். ஈசாக்கு ஆண்டவர் இவ்வளவு வார்த்தையை சொல்லிட்டு ஆண்டவர் சைலண்டா இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அமைதியாய் இருந்தார். ஈசாக்குக்கு சில பிரச்சனைகள் வந்தது. பயம்தான் காரணம். மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வரவிக்கும். அதே மாதிரி அன்பு அல்லது தந்தை ஈசாக்கு அங்கே இருந்து அந்த தேசத்தில் குடியிருந்த சில நபர்களுக்கு பயந்தார்.
நீ பயப்படாத. எந்த சூழ்நிலையில இருக்கிறியோ அந்த சூழ்நிலை பயப்படாத, தைரியமா இரு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா ஈசாக்கு பயந்ததினால என்ன செய்தான் தெரியுமா? என்னுடைய மனைவிய வேற யாராவது அல்லையே கண்டு அவளுடைய அழகுல மயங்கி என்ன கொலை பண்ணிடுவாங்க. ஒரு பொய்ய சொன்னா, இது என் மனைவி இல்லை, என் சகோதரி என்று சொல்லி. அல்லேலூயா. தேசத்தில வாசம் பண்ண செய்த தெய்வம் உன்னை காப்பாற்ற மாட்டாரா? காப்பாற்றுவார். உண்மையாய் நீ வாழ கற்றுக்கொள். அல்லேலூயா. அந்த இடத்திலே அல்லேலூயா அந்த ஈசாக்கு இந்த ஒரு தவறை தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொன்ன காரணத்தினாலே சில பிரச்சனைகள் வந்தது. ஆனா கர்த்தர் உயிருள்ள தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னார்? அவர்களை வாதித்தார், அவர்களோடு இடம்பெற்றார். அல்லேலூயா. தன்னுடைய மனைவியை தொடுவதற்கு ஒருவருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. அதனுடைய ஸ்தோத்திரம் 10வது வசனத்தை பார்க்கப்படும் போது அல்லேலூயா ஸ்தோத்திரம், அதற்கு அபிமெலேக், எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? 18வது வசனம், பின்பு அபிமெலேக், இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இவன் தனக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்தான். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வராது பாரு, ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லா விஷயங்களையும் விட்டுவிட்டு அவர் சொல்லுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாய் ஜீவனம் பண்ணுவீர்கள். ஆனால் ஒரு பிரச்சனையும் வராது. அல்லேலூயா. யாருக்கு பயப்படுகிறீர்களோ மனுஷனுக்கு தேவனுக்கு மாத்திரம் பயப்படுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படுங்கள். அங்கே அல்லேலூயா கர்த்தருக்கும் பயந்தா, ஆனா ஜீவனுக்கு ஏதோ சேதம் வருமோ என்று சொல்லி அந்த மனிதர்களுக்கு பயந்தா. ஆனா கர்த்தர் அங்க செயல்பட்டார் பாருங்க. அந்த ராஜாவே தன்னுடைய மனைவிக்கும் தனக்கும் அல்லேலூயா பொறுப்பாளர்களாய் மாறும்படி கர்த்தர் காரியத்தை மாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பிரச்சனை வரும்போது அல்லேலூயா ஈசாக்கு ஆண்டவரை விட்டு விலகவே இல்லை. ஆண்டவர் சொன்ன அந்த தேசத்தை விட்டு ஓடி போகல. சித பிரச்சனை வந்தா உடனே ஐயோ என் தலை குனிஞ்சு போச்சு, எனக்கு பிரச்சனை வந்து போச்சுன்னு ஊரை விட்டு ஓடி போறவங்க இருக்கிறாங்க. படையை கண்டு பந்தளத்துல போனாங்க, சூட்டும் கட்டி படை என்று சொல்லி முன்னோர்கள் சொல்வார்கள். பிரச்சனையை கண்டு இன்னொரு இடத்துல பிரச்சனையை தீர்க்கும்படி போடாதே, அங்க அதை விட பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கும். தேவ சமூகத்தில் ஊன்றி நில். கர்த்தர் அந்த தேசத்தில் உன்னை ஆசீர்வதித்து வாழ வைப்பார். அல்லேலூயா. அங்கே ஈசாக்கு என்ன செய்தார் என்றால் 12வது வசனத்தை பார்க்கப்படுவது, அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அல்லேலூயா. ஈசாக்கு எந்த பிரச்சனை அனுபவித்தாரோ அந்த தேசத்துல தான் விவசாயம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் விதை விதைத்தா, கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். அல்லேலூயா. விதைத்தது, விவசாயம் பண்ணது அத்தனைக்கும் பலனை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. என்ன நடந்துன்னா, அவன் ஆண்டவர் ஆசீர்வதித்ததினால் வர வர விருத்தி அடைந்தான். வர வர விருத்தி அடைந்து அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. இத்தனை நாளும் அவன் சிறுமையில இருந்த போது, அவன் அல்லேலூயா கூடாரம் போட்டு தங்கி இருந்த போது அவனை எவரும் கண்டு கொள்ளவில்லை. அல்லேலூயா. அவன் விருத்தி அடைந்த போது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட போது, அவன் மேன்மைப்பட்ட போது, அவன் அல்லேலூயா பெயர் கேட்டவன் ஆன போது அவன் மேல பொறாமை கொண்டார்கள். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறான், இந்த சங்கதியை, இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனமே, நீ சிறுமையில் கஷ்டப்பட்ட போது, வேதனைப்பட்ட போது, அவமானப்பட்ட போது உனக்கு ஆறுதல் சொல்லவோ, ஆற்றி தேற்றவோ, உனக்கு துணை செய்யவோ, தாங்கவோ ஒருவர் இல்லை. ஆனால் இன்றைக்கு நீ ஆண்டவரை விடாப்பிடியாய் பிடித்து 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 கர்த்தருடைய சன்னிதானத்தை அண்டின காரணத்தினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்த போது இன்றைக்கு உன்னுடைய உயர்வை மாத்திரம் பார்த்து
பார்த்து உன்மேல் பொறாமை கொள்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. உன்னுடைய அந்தரங்கத்தில் நடந்த கண்ணீர் வேதனைகள் எதுவும் அவர்களுக்கு தெரியாது. நீ வெளியரங்கத்தில் மேன்மை பெற்றிருக்கிறதை மாத்திரம்தான் அவர்களுக்கு தெரியும். ஆகையினால தான் உன்மேல் பொறாமை கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஈசாக்கின் மேலே பொறாமை கொண்டார்கள். ஈசாக்குக்கு ஆதரவாய் நின்ற அபிமெலேக்கு வருகிறான். அபிமெலேக்கு வந்து சொல்கிறான், அல்லேலூயா, அவர் சொல்றார், வாசிக்கலாம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆமா, அபிமெலேக் ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அல்லேலூயா. ஒரு சொத்து பங்கு வைக்கும் போது கொஞ்சம் அதிகம் வந்து அங்க பிரச்சனை வருது. ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது உறவுகளுக்குள் யாராவது ஒருவருக்கு பொறாமை, அல்லேலூயா, பொறாமை மறைந்திருந்து கோபத்தை கொண்டு வருகிறது. பொறாமை மறைந்திருந்து காய்மகாரத்தை கொண்டு வருகிறது. பொறாமை மறைந்திருந்து பிரிவினையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அபிமெலேக்கு துணை செய்தவன் இவனை தொட்டா, அவன் மனைவியை தொட்டா அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னவன் இன்னைக்கு சொல்றான், நீ என்னை விட பெரியவன் ஆகிட்ட, நீ இந்த தேசத்தை விட்டு போ. அல்லேலூயா. மனித உதவிகள் எப்படிதான் தற்காலிகமானது, சந்தர்ப்பவாதிகள். அல்லேலூயா. கடைசி வரை இவங்க துணை நிற்பார்கள் என்று சொல்லி எவரையும் எதிர்பார்க்காது. அவர்கள் ஏதோ ஒன்று நம்மிடத்தில் சாதிக்கும்படித்தான், அல்லேலூயா, பயங்கர விசாரணையாளர்களாய் இருக்கிறார்கள். ஆகையினால கர்த்தரை நம்பி நீ அந்த தேசத்தில் வாசம் பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி நீ செய்கிற வேலையை சரியாய் செய். ஆண்டவரை நம்பி நீ பட்டணத்திலே குடியிரு. ஆண்டவரை நம்பி உன்னுடைய பொறுப்புகளிலே, அல்லேலூயா, சரியாயிரு. கர்த்தர் உன்னை பொறாமை கொள்கிற அளவு அந்த தேசத்திலே, அந்த பட்டணத்திலே, அந்த வேலை ஸ்தலத்திலே உன்னை உயர்த்தி கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே பார்க்கப்படும் போது அவன் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவன் விருத்தி ஆனது, மகா பெரியவன் ஆனது அந்த ஜனங்களுக்கு பிடிக்காது. நல்ல ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடக்காரரும் இருந்தபடினா பெலிஸ்தர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? பூர்வீகமாய் இருந்த ஆசீர்வாதங்களை மூடி போட்டார்கள். அப்ரகாமின், அல்லேலூயா, தகப்பனாகி அப்ரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே மூடி போட்டார்கள். அல்லேலூயா. காலா காலமாய் இருக்கிற மேன்மைக்கு எதிரடையா, அல்லேலூயா, பொறாமைப்பட்ட கூட்டம் வந்தது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் விட்டு விட்டாரா? கர்த்தர் இந்த இடத்துல வரல. அவர் அவர்கிட்ட வாசம் பண்ணு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, அப்ரகாமுக்கு சொன்னதை போல செய்வேன்னு சொல்லிட்டு அமைதியா தான் இருந்தார். தேவ ஜனமே, ஆண்டவரை நம்பி நிற்கிற உன்னை, உன்னுடைய கண்ணீருக்கு பதில் வரும்போது, உன்னை கர்த்தர் தேசத்திலே உயர்த்தும் போது சிலர் பொறாமை கொண்டு தேவையில்லாத பெயர்களை உன் பேர்ல சூட்டுவார்கள், தேவையில்லாத பழிகளை போடுவார்கள், சம்பந்தமில்லாத விஷயங்களை உன்மேல செய்வார்கள். அது உண்மை. ஆனால் இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி பின் வாங்கி போய்விடாதே. கர்த்தரை நம்பி நில். சங்கீத பகுதியிலே பார்க்கிறோம், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லி. அல்லேலூயா. அதே போல ஆண்டவரை நம்பி நில். நீ ஆண்டவரை நம்பி நின்றால் போதும். அங்கே பார்க்கப்படும் போது அவங்க தண்ணி தேவைத்தானே. அந்த ஆட்களில இந்த ஊற்றுக்குழின்னு சொல்லுவாங்க. தண்ணி தோண்டும் போது அந்த இடத்துல நல்ல கண்ணீரான தண்ணி அப்படியே புறப்பட்டு வரும். அதுதான் துறவு. அந்த துறவுகளை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? மூடிட்டாங்க. இவங்க கூடாரத்தை பெயர்த்து எங்கே கொண்டு போடலாம். ஆனா அங்க தண்ணி தேவை இருக்கு. தண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா போரு, கிணறு, அல்ல இல்லைன்னா மினி டேங்கு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். தேவைக்கு தண்ணி. அன்னைக்கு இப்படி இந்த வசதிகள் கிடையாது. அன்னைக்கு அல்லேலூயா தண்ணீரை தோண்டித்தான் அல்லேலூயா குடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல போய் அங்க தண்ணீரை தோண்டியாச்சுன்னா அங்க ஈசாக்குனுடைய வேலைக்காரர்கள் நீரூற்றை கண்டார்கள். கேரூரார் வந்து என்ன செய்கிறாங்க? இது எங்களுடைய இடம், இது எங்களுடைய இடம்னு சொல்லி அவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருகிறது. அல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இது எங்களுடைய இடம்னு சொல்லி. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா வாக்குவாதம் பண்ணிட்டாங்களே, இந்த இடத்துக்கு ஏசேக்கு. அல்லேலூயா. அண்டு 20ஆம் வசனத்தை பார்க்கப்படும் போது, 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கப்படும் போது அந்த இடத்துக்கு, அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார்கள். அதற்கு பின்பதாய்
21 பார்க்கப்படும் போது அல்லேலூயா அங்க வேற ஒரு துறவை வெட்டுறாங்க. ஏன்னா பிரச்சனை பண்ணிட்டாங்களே, நமக்கு இங்கேயும் தண்ணி எடுக்க முடியாது, இன்னொரு இடத்துல தண்ணி எடுக்கலாம்னு சொல்லி அங்க ஒரு துறவை வெட்டுறாங்க. அந்த துறவுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அல்லேலூயா அங்க போய் பிரச்சனை பண்ணினாங்க. அந்த தரவுக்கு சித்தினா என்று பெயரிட்டாங்க. அல்லேலூயா 21 பார்க்கப்படும் போது அதற்கு ஆகையால் அதற்கு சித்தினா என்று பெயரிட்டான். இப்போ அந்த இடத்தை விட்டு இன்னும் வேறொரு இடத்துக்கு போறாங்க. பிரச்சனை பண்றவங்க பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. காலையில சூரியன் உதிக்குது, மாலையில் மறையுது, எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. அல்லேலூயா ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனையா இருக்கட்டும், நீ உன்னுடைய கடமை காரியத்தை தவறாதபடி செய். அல்லேலூயா நீ போக வேண்டிய வழியை தவறாதபடி போ, நீ தேவனை தேடுவதை தவறாதபடி செய், நீ தேவனுக்குரிய காரியங்களில் தவறாதபடி செயல்படு. அல்லேலூயா பிரச்சனையா இருக்கிறது என்று சொல்லி பயந்து போய்விடாதே, பிரச்சனையா இருக்கிறது என்று சொல்லி பின்வாங்கி போய்விடாதே, பிரச்சனையா இருக்கிறது என்று சொல்லி கலங்கி போய்விடாதே, பிரச்சனையா இருக்கிறது நான் எங்கே போவேன் என்ன செய்வேன் என்று சொல்லி மனம் துவண்டு விடாதே. ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த தேசத்திலே வாசம் பண்ணு. பிரச்சனையை பார்த்து ஐயோ தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? அல்லேலூயா பிரச்சனை வருது, இனி நமக்கு தண்ணி வேண்டாம் சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ இது நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இப்பதான் நம்ம பார்க்கிறோம் பிள்ளைங்க மன நோவுனால வாலிப பிள்ளை வாழ முடியாதபடி தங்களுடைய வாழ்வுகளை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால பிரச்சனை முடிஞ்சு போயிருமா? முடியல. பாத்தீங்களா, இப்ப தேசமே கொந்தளித்து நிற்கிறது. அல்லேலூயா ஆகையினால பிரச்சனையை பார்த்து ஐயோ பிரச்சனை இருக்கே நான் எங்க போக எங்க ஓட அப்படின்னு செய்யாத, பிரச்சனை இருக்கிற இடத்திலே சாதித்து அல்லேலூயா பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு நீ உன்னை துணிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா இங்கே பார்க்கப்படுவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஸ்தோத்திரம் இன்னொரு துறவை வெட்டினாங்க. பிரச்சனை பண்ணவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்களா? அல்லேலூயா அல்லேலூயா இந்த ஏசேக்கு போயிருச்சு, சித்தினா போயிருச்சு. ஆனா அந்த 22வது வசனத்திலே பார்க்கப்படும் போது அவர்கள் அல்லேலூயா வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அழிக்கவில்லை, தன்னுடைய வாழ்வை அற்பமாய் நினைக்கவில்லை, வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். ஒரு பிரச்சனை வந்துருச்சு, 2 பிரச்சனை வந்துருச்சு, 3 பிரச்சனை வந்துருச்சு. 3வது அல்லேலூயா சத்துருக்கள் தோற்று போனார்கள். அல்லேலூயா 4வது பார்க்கப்படும் போது அல்லேலூயா துறவை மூடினார்கள், தோண்டினதை மூடினார்கள், திரும்பவும் தோண்டினதை மூடினார்கள். 4வது பார்க்கப்படும் போது கர்த்தர் அவர்களுக்கு ரகபோத்தை கொடுத்தார். அல்லேலூயா சில காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் நம்மோடு மோதத்தான் செய்யும். ஏன்னா பொறாமை. அல்லேலூயா பொறாமை கொள்ளும்படி கர்த்தர் தேசத்துல பலுகவும் பெருகவும் இடம் உண்டாக்குவார். நிச்சயமா இன்றைக்கு இருக்கிற வறுமை நிலைமையை பார்த்து, ஏழ்மை நிலைமையை பார்த்து, இல்லாமை சூழ்நிலையை பார்த்து ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்காதே. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவதற்கு ஒருவருக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா அவர் நிச்சயமாய் அல்லேலூயா சூழ்நிலைகளை மாற்றி எழுதுவார். அல்லேலூயா இவ்வளவு நேரம் இந்த ரகபோத் வருகிற வரையிலும் ஆண்டவர் இடையில வந்து ஏதாவது பேசினாரா? ஆண்டவர் அமைதியாயிருந்தார். அல்லேலூயா உனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசம் என்பது தேய்பிரையாய் போகக்கூடாது, வளர்பிரையாய் வர வேண்டும். இந்த ஆண்டவர் இந்த இடத்துல எங்களுக்கு வந்து உதவி செய்யவில்லையே என்று சொல்லி ஈசாக்கு ஏதாவது பேசினாரா? நோ. ஆண்டவர் ஒருவரை அழைத்திருந்தால் அவருடைய வாழ்க்கையில சகலதும் நன்மையாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா ஆண்டவர் ஒருவனை அழைத்தால் அவர்களை கனப்படுத்துவார். எவர்களை கனப்படுத்துகிறாரோ அவர்களை மேன்மைப்படுத்துவார், எவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரோ அவர்களை மகிமையும் படுத்துவார். அல்லேலூயா கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாமிசமான யாவரும் அதை காண்பார்கள். அல்லேலூயா இது மனுஷ சொல்றதில்ல,
அல்ல, கர்த்தருடைய வாய் சொல்கிற வார்த்தை. அல்லேலூயா. ஆகையினாலே சூழ்நிலையை பார்த்து, சந்தர்ப்பத்தை பார்த்து, ஐயோ நான் வாழ வேண்டாம், வாழ்ந்தது போதும் என்று சொல்லி தேவஜனமே நீ முடிவெடுத்துக் கொள்ளாதே. வாழ்ந்து காட்ட வேண்டும், சாதித்து காட்ட வேண்டும் என்ற இடத்துல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை ஜாதிகள் அறிய வேண்டும் என்று சொல்லி துணிவோடு துணிந்து நில். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இவ்வளவு நேரமும் அமைதியாய் இருந்த ஆண்டவர் அல்லேலூயா பின்பு அந்த 24வது வசனத்திலே பார்க்கப்படுவது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அல்லேலூயா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். அல்லேலூயா. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அனுபவிக்கும் போது ஆண்டவர் அமைதியாய் இருந்து பார்த்து கொண்டிருந்தார். இந்த இடத்துல இவன் எப்படி சாதித்து வருவான் என்று சொல்லி ஆண்டவர் அமைதியாய் இருந்தார். ஈசாக்கு சாதித்தார். அல்லேலூயா. ஈசாக்கும் அவருடைய வேலைக்காரர்களும் சாதித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ சாதிப்பாய், நீ அல்லேலூயா தேசத்திலே மேன்மை அடைவாய், நீ அந்த குடும்பத்தில் மேன்மை அடைவாய், நீ அந்த பட்டணத்தில் மேன்மை அடைவாய், நீ உன் சபையில் மேன்மை அடைவாய். எந்த இடத்தில் அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துல துக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல உதறிவிடப்பட்டாயோ, அதே இடத்தில் கர்த்தர் உன் தலையை நிமிர்த்தி உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நான் உன் தகப்பனாகிய தேவன், தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே. அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் வந்து சொல்ற, நீ பயப்படாத. இந்த பிரச்சனை எல்லாம் வரும். நம்ம பிரச்சனையில் இருக்கும்போது, கஷ்டத்துல இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது ஒரு நபர் வந்து நீ பயப்படாதேன்னு சொன்னா, நம்ம அனுபவித்த அத்தனை பிரச்சனையும் நமக்கு ஒரு தைரியத்தை தந்த மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அந்த பிரச்சனை மறந்து போகும், நமக்கு ஒரு தைரியம் கிடைத்த மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கிட்ட சொல்றாரு, அவனால் சில பட்டணங்கள் பெயர்ந்து பெயர்ந்து வந்தது மெய்தான். ஏன்னா அங்க பிரச்சனை பண்ணாங்க, இங்க பிரச்சனை பண்ணாங்க. சில பட்டணங்களை விட்டு அவர் குடிபெயர்ந்து பெர்சேபாவுக்கு வந்தது மெய்தான். ஆனா தன்னுடைய வாழ்க்கையை துச்சமாய் நினைக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், சில இடங்களில் உன்னை உயர்த்தி, சில இடங்களிலே மாற்றி 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 நிறுத்தலாம். ஆனா என் வாழ்க்கையில மாத்திரம் இப்படி வருகிறது ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்டு வேதனைப்பட்டு உன் வாழ்க்கைக்கு தீங்கு செய்யாதே. அல்லேலூயா. ஆண்டவர் சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சகலதும் நன்மைக்காய் செய்கிறது. உன்மேல தேவனுடைய ஒரு தீர்மானம் இருக்கிறது, உன்மேல தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கிறது. உன் குடும்பத்தின் மேல, உன் பிள்ளைகள் மேல, உன்னுடைய சகோதரங்க மேல, உன் உறவுகள் மேல கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை எவரும் மாற்ற முடியாது. பாருங்க. அல்லேலூயா. அங்கே பார்க்கப்படும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. நீ பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் உன்னோடு கூட சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எதற்கு அந்த பிரச்சனையை பார்த்து நீ பின்வாங்கி போகிறாய்? எதற்கு அந்த பிரச்சனையை பார்த்து நீ சோர்வடைந்து போகிறாய்? எதற்கு அந்த பிரச்சனையை பார்த்து நீ மனம் குழம்புகிறாய்? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் போது. அல்லேலூயா. 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 ஆண்டவர் ஒருவனை அமிழ்ந்து போக விடுகிற தெய்வம் அல்ல, அமிழ்ந்து போகிறவனை கரத்தை நீட்டி தூக்கி எடுக்கிற தெய்வம். உன்னை தூக்கி எடுப்பா. நீ எந்த குழிக்குள் விழுந்திருந்தாலும் உன்னை தூக்கி எடுக்கிற தெய்வம். எந்த பிரச்சனைக்குள் அமிழ்ந்திருந்தால் உன்னை தூக்கி எடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. நீ அதனால ஐயோ என்ன செய்வேன், பிரச்சனை என்ன சுத்தி சுத்தி வருதே, பிரச்சனை என்ன சுத்தி சுத்தி வருதே, பயப்படாத. உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். பொண்ணுக்கு புடமிடுதல் உண்டு. அப்படியானா அந்த பொண்ணை வந்து புடமிடாம பொண்ணு மண்ணுக்கு அடியிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க. அப்படியே காத்துல போட்டா எப்படி இருக்கும்? அழகா இருக்குமா? கழுத்துல போட்டா எப்படி இருக்கும்? அழகா இருக்குமா? கையில போட முடியுமா?
ஆனா அதை புடமிட்டு அதை உருக்கி அதை அணிகலன்களாக மாற்றி அதை எவ்வளவு மகிமையா வைத்திருக்கிறாங்க. அதை வல்லையில் எவ்வளவு மகிமையா பயன்படுத்துறாங்க. அன்பு தேவ பிள்ளையே, நீ புடமிடப்படுகிறாய். சில பிரச்சனைகள் வெளியாய் புடமிடப்படுகிறாய். சில ஆசீர்வாதங்கள் உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நீ அனுபவிப்பதற்கு உன்னை பிடமிட்டு பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் கொண்ட நன்மையை கையில தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாத, உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆபிரகாமுக்கு 7 ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. ஈசாக்குக்கு தேசத்திலே பலுகவும் பெருகவும் இடமுண்டாக்கினாரு. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. உன் பிள்ளையின் வாழ்வு ஆசீர்வாதமற்று இருக்கிறதா? உன் புருஷன் வருமானம் ஆசீர்வாதமற்று இருக்கிறதா? இல்லை, நீ வேற கஷ்டப்படுகிறாய், அதில் பலன் இல்லாமல் இருக்கிறதா? பயப்படாதே. உன் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு கொடுத்த தெய்வம் அதை செய்து நிறைவேற்றினா உன்னோடு கூட ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையிலையும் அதை செய்து நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆசீர்வதிக்கிற தெய்வம், ஆசீர்வதிக்கிற தெய்வம், ஆசீர்வதிக்கிற தெய்வம். உன்னையும் உன் சந்ததியை இந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம். ஆபிரகாமுக்கு கிட்ட வார்த்தையின்படி, ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையின்படி உனக்கு நான் செய்வேன் என்று சொன்ன தெய்வம். ஆண்டவரே, அன்பு ஜனங்களுக்கு என்ன வார்த்தையை சொன்னீரோ அந்த வார்த்தையின்படி இவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். அந்த வசனத்தின்படி இவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். அந்த ஆண்டவரே வார்த்தை இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே தம்பி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலிக்கட்டும் ஐயா. ஆபிரகாமுக்கு அருளின 7 ஆசீர்வாதங்கள். ஆண்டவரே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எல்லாரும் என்ன குடும்பத்துல தனிமையாய் விட்டுட்டாங்கப்பா, அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதனைப்படுகிறார்களா? ஆண்டவரே, அவர்களை பெரிய ஜாதியாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, பிரச்சனைகளினால ஊர் விட்டு ஊர் வந்து தனிமையாய் குடித்தனம் பண்ணி வாழ்கிறார்களா? இவர்களை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. காரணமில்லாத குற்றங்களை, காரணமில்லாத காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து பேருக்கு ஆண்டவரே களங்கங்களை ஏற்படுத்துகிறார்களா? ஆண்டவரே, நீ சொன்னீரே, உங்கள் பேர் பொய்யாய் பலிகளை சொல்வார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவர், அந்த வார்த்தையின்படி அவர்கள் மேல வருகிற பொய் பலிகளை மாற்றி போட்டு இவர்களை ஆசீர்வதித்து உடைய பேரை பெருமைப்படுத்துவீராக. உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவர். காரணமில்லாமல் சாபங்கள் அல்லேலூயா பலிக்காது என்று சொன்னீர். அடைக்கலான் குருவி அலைந்து திரிவது போலவும் தலைவலான் குருவி பறந்து திரிவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபங்கள் தங்காது என்று சொன்னீர் ஆண்டவர். இந்த பிள்ளைகள் மேல காரணம் இல்லாமல் சாப வார்த்தைகளை போடுகிறார்களா? அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. அந்த சாபம் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆண்டவர், நீ சொன்னீரே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீரப்பா. ஆண்டவர், இவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களை, உதவுகிறவர்களை, ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதியுங்கப்பா. ஆண்டவர், தாங்குகிறவர்களை, ஏந்துகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதியுங்கப்பா. அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக ஆண்டவர். ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக ஆண்டவர். ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக ஆண்டவர். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தரை மட்டும் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.